தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் காணலாம். இன்றைய பத்திரிகையாளருடைய சந்திப்பு அதற்கான நோக்கம், நேற்றைய தினம் என் உடன் பிறந்த சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பு தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்களில் அவரவர்களின் கற்பனைக்கு ஏற்றவாறு, எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்திப்புக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்பந்தமில்லை. அந்த சந்திப்பு என்பது ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நானும் எனது குடும்பமும் எனது சகோதரர்களும் எனக்கும் பின்னால் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நாங்கள் உழைத்தோம். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள். அவர் மூலமாக 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் அடைந்தேன். அரசு உறுதிமொழி குழு தலைவர் என்கிற பதவியை நான் வகித்தேன். மறைந்த மாண்புமிகு முதல்வர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா போன்ற தமிழ்நாட்டின் ஆளுமைகளோடு நேரடியாக ஒரு பரிச்சயமும் பழக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் நானும் எனது சகோதரர்களும் வருத்தமடைந்தோம். சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து, உங்களால் வளர்ந்தவர்கள், உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார். அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு ஏற்கனவே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியிலே கடந்த காலங்களில் என் மீது சேறுவாரி பூசப்பட்டது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன, மருத்துவர் ஐயாவின் பெரும் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா கொடுத்து வைத்திருந்த சொத்தை, பணத்தை எடுத்து வந்து விட்டேன் என்று பல அவதூறுகள் கீழ்நிலையில் இருந்த தொண்டர்களால் எழுதப்பட்டன, பேசப்பட்டன. அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் தாயுள்ளத்தோடு நேற்று என் சகோதரருடன் பேசியிருக்கிறார். அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால கசப்புக்களை மறந்து என்னோடு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என்று அனைத்து கட்சி கூட்டம் நடக்கின்ற போதும், என்எல்சிக்கான கூட்டம் நடந்த போதும், பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னிடத்தில் வாஞ்சியோடு பேசியிருக்கிறார். ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே, நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது, சின்னையா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் மருந்து போடுவது போல் நேற்றைய மருத்துவர் ஐயாவின் சந்திப்பும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு கடந்த காலங்களில் பேசியதும் ஆறுதல் அளிக்கிறது, மன நிம்மதி அளிக்கிறது. இந்த ஊடகத்தின் ஊடாக லட்சோப லட்ச பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் வன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நான் தெரிவிப்பது, நான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வரையிலும் அந்த கட்சி மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா என்கிற அளவில்தான் என்னுடைய பணி அமைந்திருந்தது. தற்போது நான் களங்கமற்றவன்,
எதையும் அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களும் எனக்கு எதையும் தரவில்லை என்பதை மருத்துவர் ஐயாவினுடைய நேர்த்திய என் சகோதரருடன் கூடிய உரையாடலும், மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு பழமையை மறந்து என்னோடு பேசுவேலு என்று உரிமையாக என் தோளை தட்டியதும் என்னை கட்டிப்பிடித்ததும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்கிறது. அதனால்தான் இந்த சுமூகமான ஒரு சூழல் எட்டப்பட்டதிலிருந்து நான் மருத்துவர் ஐயாவையோ சின்னையாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சங்கத்தையோ புரிதொரு எந்த ஒரு தலைவர்களையும் நான் விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான சகோதர அரசியலுக்கு நான் வழிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த சூழலில் எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவில் சேருகிறார் என்றும், பாமகவிற்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை. கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் எனது தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அர்ப்பணிப்புணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை செய்து வருகிறார்கள். அந்த அரசியல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் செய்யும். அந்த அளவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து தனித்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்காகவும் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காகவும் வெகு மக்களை அணிதிரட்டி எமது போராட்ட வாழ்வும் போர்க்குணத்துடன் கூடிய மக்கள் பிரச்சனைகளை அணுகுவதும் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற செய்திகள் எல்லாம் கற்பனையான செய்திகள். பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை. 1. 2, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சேலத்தில் 500க்கும் மேற்பட்டவர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைப்பு விழா ஒன்று நடைபெற்றது. அந்த இணைப்பு விழாவில் சுமார் 1.25 மணி நேரம் நான் பேசினேன். அந்த பேச்சில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விடயங்களை குறித்து நான் பேசினேன். அது எல்லாம் பேசுபொருளாக மாறாமல் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை திரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது ஒரு தமிழனாக அந்த கட்சியை வரவேற்றுவன் நான். அதே நேரத்தில் அவர் ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஜனநாயக சக்திகளோடு போராளி இயக்கங்களோடு அமைப்புகளோடு சேர்ந்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டும், அதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று தெரிவித்தவன். அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த போது அவரை மிக கடுமையாக நான் எதிர்த்தவன். பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவன். ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் திரு நடிகர் விஜய்க்கு வைக்கவில்லை. காரணம், அவர் ஒரு தமிழர், வரட்டும், மக்களுக்கு அரசியல் செய்யட்டும். ஆனால் எடுத்த உடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. உள்ளூராட்சி தேர்தல்களில் நிற்கட்டும், நகரசபை தேர்தல்களில் நிற்கட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கட்டும், ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடட்டும். அதற்கு பிறகு வெகு மக்களிடத்திலே சென்று எனக்கு வாக்களியுங்கள் என்று கேளுங்கள். திரைத்துறையில் நடித்து முடித்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் இளமை காலம் முழுவதும் பொருளீட்டி சம்பாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள், வரவேற்கிறோம். ஆனால் வந்த உடனே நேராக நாங்கள் செயின் சார்ஜ் கோட்டைக்கு தான் போவோம்னு சொல்கிறீங்களே, ஏன் உள்ளூராட்சி நகராட்சி மாநகராட்சி பதவிகளுக்கு போக மாட்டிங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். ஆனால் சேலம் கூட்டத்தில் பல இளம் பெண்கள், பல கணவன் மனைவி தாய் தந்தையோர் போடுகிற பெண்கள் பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது, பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது, பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது அதுபோன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள், அதை நீங்கள் ரசியுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை, பெண்களை, குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்ற அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல. நம்முடைய தமிழர்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன். அதிலே சிலர் ஏற்கனவே
வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர், அவரோடு ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல. இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது, போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள், இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள், 10 ஆண்டு 15 ஆண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள், தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்தியாவில் பிரிதொரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம், சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது. ஆதலால் என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும். கலையை கலையாக பார்க்க வேண்டும், நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும். அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள், ஊக்குவியுங்கள். அதை தவிர்த்துவிட்டு பாலபிஷேகம் செய்வது, இன்றைக்கி எத்தனையோ மருத்துவமனைகளில் 1 லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவஸ்தைப்படுறாங்க. 1000 லிட்டரில் போய் பாலபிஷேகம் செய்வது, கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்வது, இது போன்ற மோசமான பண்பாட்டு சீரழிவுகளை செய்யாதீர்கள். இது தமிழ் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கே சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள். இது புகுத்தாதீர்கள். இது நம்முடைய பண்பாட்டு விடயங்களுக்கும் கலாச்சார நாகரிக விடயங்களுக்கும் எதிரானது என்று ஒரு அரசியல் கட்சி தலைவனாய், ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவனாய், என் கட்சியினர், என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, புதியதாக வந்தவர்களுக்கு நான் யார், என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன, தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட தமிழ் சமூகம், இது போன்று கட் அவுட்டு கலாச்சாரம், மண் சோறு சாப்பிட்றது, வேப்பிலை அறிஞ்சிக்கிறது, அம்மனம்மா உடையை தவிர்த்துட்டு 100 நாள் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு இங்கேருந்து பாத யாத்திரை போகிறது, உருண்டு பிறண்டு பழனி முருகன் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தருக்கு உங்களுடைய பிறந்த நாளில் என்னைக்காவது போய் அவர்கள் காலை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றிருக்கிறீர்களா? ஆனால் எதுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்கிறீங்க? எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்தேன், நேற்று முதல் நாளே வந்தேன், என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன், நான் தவம் கிடக்கிறேன், அவரை பார்த்து அவர் அப்படியே நேராக அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், என்னுடைய வாழ்நாள் பயனை நான் அடைந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்களில், தொலைக்காட்சி விவாதங்களிலே சில பெண்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுவதை அனுமதிக்கக்கூடாது. இது நம்முடைய பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. இதை பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடாது. இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன். ஆனால் இதற்கு ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள், எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும்.